வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொடுக்காப்புளியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோங்க. கொடுக்காப்புளி என்பது கிராமப்புறங்களில் பரவலாக காணப்படக்கூடிய ஒரு அருமையான பழம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிறந்த மூலிகையாக நமக்கு வந்து விளங்குதுங்க. இப்போ இந்த கொடுக்காப்புளியினுடைய அந்த காய், பழம், விதை, இலை, மரப்பட்டை என அனைத்துமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். ஸோ ஒவ்வொருத்தனுடைய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமான மண்டலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு மற்றும் வயிற்று புண்ணை வந்து நீங்க குணமாக்கி கொள்வதற்கு எல்லாமே தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கொடுக்காப்புளி வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ கொடுக்காப்புளி வந்து செரிமானத்தை சீராக்குவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால அந்த அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்று புண்களை நீங்க சரி பண்ணிக்கலாம். இப்போ கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வயிற்றிலுடைய உட்புற சுவர்களை பாதுகாத்து அல்சர் அப்படின்ற அந்த வயிற்று புண்களை குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடியதாக கொடுக்காப்புளி இருக்குங்க. ஸோ கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அது அதிக அளவில் இருக்கிறதால குடல் இயக்கத்தை சீராக்கி கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு வராமல் தடுத்து குணப்படுத்துது. இப்போ வயிற்றுப்போக்கையுமே நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்காப்புளி இருக்குங்க இல்லையா, அதனுடைய மரப்பட்டையை கஷாயம் செஞ்சு குடிப்பதன் மூலமாக கடுமையான வயிற்றுப்போக்கு, டயரியா மற்றும் சீதபேதியெல்லாம் நமக்கு வந்து கட்டுக்கொள்ள வர ஆரம்பிக்குங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த அல்சர் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் வயிறு, குடல் இரண்டினுடைய ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தி கொண்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு கொடுக்காப்புளி வந்து நீங்கள் பயன்படுத்துகிறாங்க. சர்க்கரை நோயை வந்து நீங்கள் மேலாண்மை செய்து கொள்வதற்கு, டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் கொடுக்காப்புளி ஒரு சிறந்த இயற்கை மருந்தாகும். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு இது கட்டுப்படுத்தும். இப்போ கொடுக்காப்புளி பழம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இலைச்சாறு இது ரெண்டுமே உடல்ல இன்சுலினுடைய சுரப்பை வந்து மேம்படுத்தி ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை, பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனுடைய லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு வந்து சர்க்கரையை திடீரென அதிகரிக்கிறது தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதாவது உங்களுடைய பிளட்ல சுகரோட அளவு வந்து உடனே இன்க்ரீஸ் ஆகிடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு பிரச்சனை. அதை சரி பண்ணுறதுக்கு தான் நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய நார் சத்து, இதர ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவையும் கட்டுப்படுத்தும். உடனடியாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் அதிகப்படுத்தப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் சாப்பிடும்போது செரிமானமாக பிளட்ல சுகரோட அளவு இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஸோ ஒரேடியாக அதிகமாகுது. அதுக்குள்ள நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு குறைப்பதை காட்டிலும் வருங்காலங்களில் வந்து நீரிழிவு நோய் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கணும், ஃபியூச்சரில் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலுமே இப்போ இருந்தே நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுக்காப்புளி வந்து எடுத்துக்கொள்ளணுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு, இம்யூனிட்டியை பூஸ்டர் பண்ணுறதுக்கு கொடுக்காப்புளி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு காரணம் என்னன்னா விட்டமின் சி கொடுக்காப்புளில் இருக்குது. ஸோ கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மிக அதிக அளவில் இருக்குது. இது வந்து ஒரு உயிர் சத்து. இதுதான் நம்மளுடைய உடம்புகளில் ரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸை வந்து அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி இது உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பலப்படுத்துது. அதாவது இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துறதுக்கும், சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை நமக்கு வந்து உடலில் பரவாமல் முன்னாடி தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து கொடுக்காப்புளில் இருக்குது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை வெளியேற்றி செல்கள் சேதமடைவதை நமக்கு வந்து தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம வந்து குணப்படுத்திக்கலாம். நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய செல்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் புதுப்பித்து அது ஆரோக்கியமான செல்களாக மாற்றிக்கொள்ளலாம். புதுவிதமான ஒரு நோய் தாக்கம் நம்மளுடைய உடம்புகளில் ஏற்படும்னா அந்த மாதிரினா ஏற்படாமல் நம்ம ஆரோக்கியமாக ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்திக் கொள்வதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம குறைக்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம்னா நம்மளுடைய அந்த பசியை கட்டுப்படுத்தக்கூடிய டயட் உணவாக கொடுக்காப்புளி எடுத்துக்கொண்டு வெயிட் லாஸ் பண்ணலாங்க. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல உணவாக தான் இருக்கும். அதுக்கான காரணம் கொடுக்காப்புளி வந்து அதாவது பார்த்தீங்கன்னா குறைந்த கலோரி கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. கலோரிகளினுடைய அளவு வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கிறதால இது வந்து ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கொண்டிருக்கு இல்லையா. இப்போ நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா உடல் எடை குறையுமே தவிர, அதாவது உடல் எடை அதிகரிக்குமே தவிர உடல் எடை வந்து குறையாது உங்களுக்கு. ஸோ உடல் எடை குறையணும்னா கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். நீங்கள் வந்து கொடுக்காப்புளியெல்லாம் காலையில் எடுத்தீங்கன்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. இதுவே உங்களுடைய பசியை வந்து கட்டுப்படுத்திடும். அதுக்கு காரணம் என்னன்னா இதில் வந்து நார் சத்து வந்து வளமான அளவில் இருக்குது. ஸோ இது வந்து உடலில் தேவையற்ற கொழுப்புகள் தங்குவதை தடுத்து வளர்ச்சிதை மாற்றம், அந்த மெட்டபாலிசத்தை வந்து தூண்டுவதன் மூலமாக உடல் எடையை பசியை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால ஸோ அந்த தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு படிவுலாம் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. கனக்கச்சிதமான கட்டுடல் மேனியை கொடுக்காப்புளி இப்படித்தான்
தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். எலும்புகள் மற்றும் பற்கள் பலம் பெறுவதற்கு கொடுக்காப்புளி வந்து பயன்படுத்தலாங்க. அதுக்கான காரணம் கொடுக்காப்புளியில் வந்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வந்து வளமான அளவில் இருக்கு. ஸோ கொடுக்காப்புளியில் வந்து எலும்புகளினுடைய வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் தேவையான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு. இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக வயது முதிர்வின் போது ஏற்படக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற எலும்பு தேய்மானம் மற்றும் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டு வலிகளை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். பற்களையும் உறுதியடைய வைத்துக் கொள்ளலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு கிளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து ஏற்படாது. உங்களுடைய பற்களையுமே நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். 50-60 வயதுகளில் கூட பற்கள் எலும்புகள்லாம் பலமாக இருக்கணும்னா கொடுக்காப்புளியை வயதானவர்கள் எடுத்துக்கலாம். இளைஞர்கள் இப்போ இருந்தே எடுத்துக்கொள்ளும் போது வருங்காலத்தில் அந்த எலும்புகள் தொடர்பான பற்கள் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். கல்லீரலை பாதுகாப்பு செய்வதற்கு, லிவர் ஹெல்த் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொடுக்காப்புளி வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இன்றைய உணவு முறையால் பலருக்கும் கல்லீரலில் நச்சுக்கள் தேங்குகிறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுக்காப்புளியை எடுத்துக்கொள்ளணும். கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய மருத்துவ கூறுகள் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி அதனுடைய செயல்பாட்டை வந்து உங்களுக்கு மேம்படுத்துது. கல்லீரலில் வீக்கங்களோ அல்லது இந்த மாதிரி மஞ்சள் காமாலை போன்ற பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுத்தினா அதுலேருந்துலாம் உங்களை விடுபட வைத்து அந்த நோய்களை வராமல் முன்னாடி தடுத்து உடலை பாதுகாக்கக்கூடியதாக கொடுக்காப்புளினுடைய இலைகள் வந்து உங்களுக்கு பயன்படுது. ஸோ கொடுக்காப்புளினுடைய இலை, அந்த காய், பழம் இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு வந்து கல்லீரல் வந்து பாதுகாக்கப்படும். அதாவது கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய நச்சுக்கழிவுகள் அகற்றப்பட்டு கொழுப்பு பிடிவுகள் நீக்கப்பட்டு கல்லீரனுடைய செல்கள் ஆரோக்கியமாக மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் வந்து ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக செயல்படுவதற்கு கொடுக்காப்புளி துணை புரியுங்க. தோல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் கிருமி நாசினியாகவும் கொடுக்காப்புளி வந்து நமக்கு வந்து செயல்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இதனால நம்ம சருமத்தை வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து கொடுக்காப்புளி நிறைந்திருக்கிறதால இது தோலில் சுருக்கங்கள் ஏற்படுவதை தடுத்து இளமையை நமக்கு வந்து தக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமங்கள் வந்து நமக்கு இயற்கையாகவே கிடைக்கும். கிருமி நாசினியாகவும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்காப்புளி வந்து செயல்படுதுங்க. அப்போ கொடுக்காப்புளினுடைய இலைகளை நீங்கள் அரைத்து காயங்கள், வீக்கங்கள் மற்றும் பூச்சிக்கடிகள் மீது பத்து போடும்போது அது விரைவில் உங்களுக்கு வந்து குணமடையும். ஸோ தொற்றுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமலுமே நீங்கள் தடுத்துக் கொள்ளலாங்க. இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கொடுக்காப்புளி வந்து பயன்படுத்தலாங்க. ஸோ கொடுக்காப்புளி இதயத்தினுடைய செயல்பாட்டை சீராக வைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். காரணம் தேவையில்லாத கொழுப்பு, அந்த கெட்ட கொழுப்புகளை எல்லாமே நமக்கு வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக கொடுக்காப்புளி இருக்குங்க. ஸோ கொடுக்காப்புளி இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு, அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே வந்து குறைத்து ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு வந்து உங்களுக்கு அகற்றப்படும். மேலும் ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்பு படியாமல் முன்னாடி தடுக்கப்படும். அதே போல் உங்களுக்கு அந்த கொழுப்புகளை அகற்றினதுக்கு அப்புறமும் உங்களுடைய ரத்த நாளங்கள், நரம்புகள் வந்து இறுக்கங்கள் ஏதாவது ஏற்படுதுன்னா உங்களுக்கு பிபி அப்படின்ற பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் இருக்குன்றது அர்த்தம். ஸோ அதையுமே நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துங்களும் சரி பண்ணிக்கலாம். கொடுக்காப்புளி இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து ரத்த நாளங்களை தளர்த்தி பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை வந்து சீரான அளவில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம், எந்த விதமான கொழுப்பு படிவுகளும், நரம்புகளில் இறுக்கங்கள் ஏற்படக்கூடிய ரத்த அழுத்தமும் இல்லாமல் இதயத்துக்கு வந்து சீரான அளவில் கிடைக்கிறதால இதயத்தினுடைய செயல்பாடு, இதயத்தினுடைய துடிப்பு சீரான அளவில் இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் அப்பதான் இதயத்துக்கு ஏற்படாது. ஸோ அதனால நீங்கள் உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கணும், உங்களுடைய உடல் நலம் மேம்பட வேண்டும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வந்து கொடுக்காப்புளி வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.